தன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியாக வாகனத்தை உயிராக கருதக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா தனுசு ராசி. அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகன ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாளுக்கு அதிபதியாக குரு பகவானே வர்றார். பொதுவாக குரு பார்த்தாலே ஒருத்தருக்கு வண்டி வாகனம் சொத்து சுகம்லாம் அமையுங்கிறாங்க. ராசி நாதனே குரு பகவானாக நாளுக்குடையவனாக வந்தால் இவங்களுடைய வாகனம் என்பது வீட்டில் நிற்கிறதே ஒரு தெய்வீக அம்சம் தான். நாம் எல்லாருக்கும் செவ்வாய்க்கிழமை ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. தனுசு ராசிக்கு செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிறங்கள்லாம் யோகம். 9வது எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது வெற்றி, காரியங்கள், போட்டி, பந்தயம் இதில் எல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வருவீங்க. அரசியலில் பதவிகள் பெற போறீங்கன்னு சொன்னால் 9வது எண் கொண்ட வாகனம் தனுஷுக்கு யோக வாகனம். அப்புறம் சுக்கிர பகவானுடைய எண் லக்ஷ்மி இல்லையா, பண விரயம். வண்டி வாங்கினது செலவு மேல செலவுங்க அப்படின்னு வண்டியை திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனாலும் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது 6வது எண். தனுசு ராசிக்காரர்களுக்கு தேடி வயரை எலி கடிக்கும். அதனால வண்டிக்குள்ள கொஞ்சமாவது எலி கடிக்காத அளவுக்கு சில விஷயங்களை பண்ணி வச்சுக்கணும். இது முக்கியம். தனுசு ராசிக்கு பன்னீரில் தொட்டு அந்த துணியில் நனைத்து சுத்தி வண்டியில வச்சா. தனுசு ராசியின் வண்டி வாகன யோகம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நம்மளோட பகுதியில் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களுக்குமே சாதாரணமாக கிடையாதுங்க. ஒரு வாகனம் வாங்குறது இன்னைக்கு நேற்று வரது கிடையாது. அதுக்கான யோகம் அமைச்சாதான் அது எல்லாமே அந்த நேரங்காலங்கள்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நேரங்காலங்கள் ரொம்பவே முக்கியம். ஸோ நல்ல நாள் கிழமைகளில் வாங்கணும். அது கரெக்டான ஒரு கலர், உங்களுக்கு உகந்த கலரில் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாகன எண்ணுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தெய்வ வழிபாடு, ஸோ யாரு கையில் சாவி கொடுத்து வாங்கணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய வாகன யோகம் பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசியும் வாகன யோகமும் எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு வாகனம் அப்படின்னு சொல்றது ஏதோ வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் போகிற பொருள் கிடையாதுங்க, சாதனம் கிடையாது. புதிய இடங்களை போகணும், புதிய அனுபவங்களை தேடணும், வாழ்க்கையில் முன்னேறணும். அந்த வண்டி வாகனத்தை வச்சு கூடுமான வரை சுத்தணுங்க. கோவில், குளங்கள், தெய்வீக விஷயங்கள், குடும்பத்தோடு அப்படி ஒரு சுற்றுலா போகிறதுக்கு வண்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியாக வாகனத்தை உயிராக கருதக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் தனுசு ராசி. அந்த வண்டி வாகனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பயணங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சுற்றுலா போவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆன்மீக சுற்றுலா போவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்பத்தோடு நண்பர்களோடு இணைந்து சுற்றுவதை விரும்பக்கூடிய தனுசு ராசிக்கு வாகனங்கிறது வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. அது நீங்கள் அதிர்ஷ்ட நிறம் சொன்னீங்க, அதிர்ஷ்ட எண்ணுன்னு சொன்னீங்க, அதிர்ஷ்டமான நாள் நட்சத்திரம்னு சொன்னீங்க. கூடவே அந்த வண்டிக்குள்ளே என்ன வைக்கணும், எந்த பொருள் வைக்கக்கூடாது, அந்த வண்டிக்குள்ளே இந்த மாதிரியான ஆன்மீக பொருள்கள்லாம் இருந்தால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்க போதுங்க. நெகட்டிவான பொருள்கள்லாம் இருந்தால் தூக்கி எறிஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. அதை தனுசு ராசிக்காரவங்க சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா வாகனங்கிறதே அதிர்ஷ்டமாக பாருங்கள். சில பேருக்குங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் யோகம் கிடைக்கும், சில பேருக்கு ஒரு சொத்து பதிஞ்சதுக்கப்புறம் யோகம் கிடைக்கும், சில பேருக்கு ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு வண்டி வாங்கினதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கார் வாங்கியிருப்பாங்க, பெரிய வண்டி வாங்கியிருப்பாங்க, ட்ராவல்ஸே தொழிலாக கூட நடத்தியிருப்பாங்க. அல்லது ஒரு சாதாரணமாக போதுமையா, எனக்கு ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்டில் செகண்ட் ஹேண்டில் ஒரு ஆல்டோ மாதிரி ஒரு கார் போதும், 4 பேர் உட்காந்து போகிறதுக்கு தானே நினச்சி போவாங்க. கடைசியில் அந்த வண்டி வாங்கிட்டு ஓட்டுவாங்க. அந்த வண்டி நம்பர் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும். அதே சம்பாரித்து உழைச்சி நல்ல பிராண்டட் கார் வாங்கும்போது, லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் வாங்கும்போது அந்த நம்பரை மறக்காமல் அப்படியே அந்த நம்பர் காசு கொடுத்து கேட்டு வாங்குவாங்க. காரணம், அந்த நம்பர் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிற நம்பிக்கை கொண்ட ராசி தனுசு ராசி. அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகன ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாளுக்கு அதிபதியாக குரு பகவானே வர்றார். பொதுவாக குரு பார்த்தாலே ஒருத்தருக்கு வண்டி வாகனம் சொத்து சுகம்லாம் அமையுங்கிறாங்க. ராசி நாதனே குரு பகவானாக நாளுக்குடையவனாக வந்தால் இவங்களுடைய வாகனம் என்பது வீட்டில் நிற்கிறதே ஒரு தெய்வீக அம்சம்தான். ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, வசதி படைத்த பங்களாக இருந்தாலும் சரி, தான் வீட்டுக்கு வெளியில் ஒரு காரு நிற்கிதுன்னு சொன்னால் தனுசுக்கு மன நிம்மதி, சந்தோஷம். அதே குரு பகவான் நல்ல அமைப்புகளில் இருந்தால் அந்த வண்டி வாகனம் செலவில்லாமல் அழகாக ஐஸ்வர்யமாக அவங்களை அழைச்சிட்டு போகும். அதே வண்டி வாகன அமைப்பு 4ஆம் இடத்தை ராகு பகவான், கேது பகவான் தொடர்பு கொண்டா பழைய வண்டி அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறது. நல்ல வண்டியாக இருக்கும், செலவு நிறையா பண்ணி நல்லா வச்சுருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா மூடு மாதிரியும் விற்றுருவாங்க. அல்லது நல்ல வண்டி வாகனமாக இருக்கும், ஏதாவது விபத்து சம்பவத்தில் சிக்கும் அப்படியே கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். பொத்தி பாதுகாத்து வளர்த்துருப்பாங்க. அது கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பாதி ரேட்டுக்கு விற்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் சனி போன்ற சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் வாகனத்துலேயும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ வாகனம் எடுக்கும் பொழுதே நிறம், நாள், நட்சத்திரம், கிழமை பார்த்து எடுத்துட்டா பாதிப்பான விஷயங்களை தவிர்க்கலாம். நிச்சயமா சார். ஏன்னா குரு பார்த்தாலே கோடி நன்மைகள்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்கு ராசி அதிபதியாவே குரு வராரு. அப்படி இருக்கும்போது உங்க வண்டி வாகனம் எந்த கிழமையில எடுத்தாங்கன்னா உங்களுக்கு அந்த கோடி நன்மைகள் கிடைக்கும். ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய கிழமை எதை சொல்கிறோம்? வியாழக்கிழமை குரு நாள்னு சொல்கிறோம். அந்த நாள் இவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். அடுத்துங்க பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்னு ஒன்று இருக்குது. ஒரு குலதெய்வம் கோயில் போகிறோன்னு சொன்னால் முதல்ல
அந்த குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கே போக முடியும். அது மாதிரி ஒரு வண்டி வாகன அமைப்புகள்ங்கிறது யோகமாக அமையணும்னா 5ஆம் இடத்தினுடைய பூர்வ புண்ணியம் சம்பந்தமாக இருக்கணும். அப்போ செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை தனுசுக்கு யோகமான கிழமையாக அமையுது. சிலர் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது, அது கலகம் பிரச்சனையை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும், அந்த வண்டி வாங்கினதுலேருந்து சண்டை சச்சரவு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் எல்லாருக்கும் செவ்வாய்க்கிழமை ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. தனுசு ராசிக்கு செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிறங்கள்லாம் யோகம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஷோரூம் பூட்டியிருக்கும்னு சொன்னால் சில பேர் முன்னவே பதிந்து வைத்திருப்பாங்க, அந்த டைமுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, குரு ஓரையை பார்ப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 11 to 12 குரு ஓரைனா, ஏன்னா அந்த ஓரை அமைப்பு பஞ்சபட்சி சாஸ்திர அமைப்பு, அரசு நடை நேர அமைப்பு, தன்னுடைய நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திர அமைப்பு, இப்படிலாம் பார்த்து ஒரு வாகனம் வாங்கும் பொழுது அது வெற்றியை கொடுக்காம வேற என்ன கொடுக்கும். அந்த பொருள் இருக்கும்போதே நல்ல நேரத்தில் எடுத்திருக்கோம், மன சந்தோஷம். நமக்கான கலரில் எடுத்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம். நல்ல கிழமையில் எடுத்தோம், அது இன்னும் சந்தோஷம். நமக்கான எல்லா பொருள்களையும் அதுக்குள்ளே வச்சுருக்கிறோம், உட்காரும்போது நிம்மதி இல்லாமல் வேற என்னங்க இருக்கும். அதுதான் ஜாதகத்தினுடைய சூட்சமம். வண்டி எடுக்கிறதுல இவ்வளோ சூட்சமாக இருக்குன்றது நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு சொன்னீங்க சார். இந்த நாளை எடுக்கவே கூடாதுன்ற ஒரு சூட்சமாக இருக்கு இல்லையா, அது என்னது சார்? குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. அதே அளவுதான் பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. பொண்ணு அப்படின்னு சொன்னால் பெண்களும் தான், ஆபரணங்களும் தான். அப்போ புதன் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை இவர்களுக்கு நல்ல கிழமையான்னு கேட்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அது கொஞ்சம் ஆகாது. ஏன்னா தனுசுங்கிற உபயராசிக்கு மறு கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய அந்த 7க்குடைய 10க்குடைய புத பகவான் இவர்களுக்கு பாதகத்தன்மையை கொடுக்குறாருங்கிறனால புதன்கிழமை தனுசு ராசிக்காரர்கள், புதன்கிறது நமக்கு பெருக்குன்னு நினச்சிட்டு போய் எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி சனிக்கிழமை தனுசு ராசிக்காரருக்கு 2, 3க்குடைய தனாதிபதியாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு அவ்வளவு சிறப்புகளை தருவது கிடையாது. அதனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வாகனம் எடுப்பதற்கு யோக நாள் கிடையாது. இன்னும் ஆடி வெள்ளியில் போய் எடுத்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை வாங்கினா உச்சம்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் கொஞ்சம் சிறப்பு இல்லை, உங்களுக்கு குரு தான் வலிமை. அதனால் குருவினுடைய யோக கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், சந்திரன், குரு, இந்த நாட்கள் தான் யோக நாட்கள். அப்போ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன்லாம் தனுசுக்கு அனுகூலம். புதன், சனி தவிர்க்கப்பட வேண்டியது. வெள்ளிக்கிழமை சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும். சார், ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு கலர்ஸ் இருக்குன்னு சொல்லாங்க. இப்போ சனினா வந்து நம்ம வந்து பிளாக்ன்றதை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தனுசு ராசிக்கு உகந்த கிரகங்கள் எது, அதுக்கு எந்த கலரில் உங்கள் வாகனம் எடுக்கும்? நம்ம யோக கிழமைகள், யோக நாள் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாழன், அந்த குரு பகவானுடைய நிறம் என்ன, நல்ல பொன்னிறம், மஞ்சள் நிறம். இது வந்து தனுசிற்கு உகந்த நிறம். சிவப்பு நிறம், ப்ரௌன் கலரு, இதெல்லாமே தனுசு ராசிக்காரர்கள் அவருடைய வாகனத்தில் பயன்படுத்திக்கலாம். அதே போல் தனுசை பொறுத்தவரை வெண்மை நிறமும் அவர்களுக்கு யோகமாக அமையும். சுக்கிர பகவானுடைய அம்சம் அவர்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக இருந்தாலும் கூட சந்திர பகவானும் என்ன பால் வெண்மை நிறத்திற்கு சொந்தக்காரர் தானே. அந்த வெண்ணெய் கலரு, லைட் சில்வர் கலரு, சாம்பல் நிற கலரு, இதெல்லாமே தனுசிற்கு யோகமாக அமையும். சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கனால இளஞ்சிவப்பு நிறம், ஃபேண்டா கலரு, சிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே நல்ல ஒரு டார்க்கான கலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஃபேண்டா கலர்ஸ்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமாக அமையும். தனுசை பொறுத்தவரை அந்த மஞ்சள், சிவப்பு, வெண்மை, முத்து வெள்ளை, ஃபேண்டா கலர், இதெல்லாமே அவங்க வண்டி வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது வளர்ச்சி என்பது 3 மடங்கு இருக்கும். நிச்சயமாக சார். இதில் வந்து இந்த கலர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இந்த கலரில் வந்து உங்கள் வாகனத்தை வச்சுக்காதீங்கன்னா எந்த கலர் சொல்லுங்கள்? தனுசுக்கு பச்சை நிறம் ஆகாது. அதே போல் கருப்பு நிறம், ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய நீல நிறம், அடர்ந்த நீலம்னு சொல்கிறாங்களே, அது ஆகாது. லைட் ப்ளூ ஓகே தான். அடர்ந்த நீலம் தனுசுக்கு சுத்தமாக ஆகாது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் இன்றைக்கி நிறைய கலர்ஸ் வந்துருச்சு. அந்த கலரில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குரு எல்லோ கலர்னு சொல்கிறோம்னா அது சார்ந்த ஃபேமிலி கலர்ஸ், அதே மாதிரி சிவப்புன்னு சொன்னோம்னா அது சார்ந்த கலர்ஸ், அப்படி யூஸ் பண்ணுறது தனுசுக்கு யோகம். பயன்படுத்தவே கூடாதுன்னா பச்சை இவர்களுக்கு சுத்தமாக ஆகாது. தனுசு ராசிக்காரங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வாகன எண்கள் எப்படி அமையும் சார்? வாகன எண்கள்னு சொல்லும்போதுங்க கூட்டு எண் எடுப்பாங்க. எனக்கு எல்லாத்தையும் கூட்டி ஒரு நம்பர் வருதுங்க, அந்த நம்பர் ஓகேவா, அதுதான் யோகமான எண்கள் சொல்கிறோம். ஆனால் கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா பிறந்த தேதி, மாதம், வருடம், உடல் எண், உயிர் எண், விதி எண்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை பொறுத்து சில நம்பர்ஸ் வரும், அதெல்லாம் மேட்ச் ஆகுதாங்கிறத பார்த்துக்கணும். இருந்தாலும் ராசிநாதன் குரு பகவானுடைய ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய 3, செவ்வாயினுடைய யோக எண் என்று சொல்லக்கூடிய 9, சூரிய பகவானுடைய ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய 1, சந்திர பகவானுடைய ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய 2, இதெல்லாம் தனுசுக்கு யோக எண்கள். 3 பயன்படுத்தும் போது நல்ல ஆன்மீகமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும், வீட்டில் சுபகாரியங்கள் கைகூடும். 9வது எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது வெற்றி, காரியங்கள், போட்டி, பந்தயம் இதிலெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வருவீங்க. அப்போ ஒரு தொழில் ரீதியாக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு தொழிலுக்கு போகிறீங்க, சவால்கள் சந்திக்கிறீங்க, தேர்தலை சந்திக்கிறீங்க, அரசியலில் பதவிகள் பெற போகிறீங்கன்னு சொன்னால் 9வது எண் கொண்ட வாகனம் தனுசுக்கு யோக வாகனம். அடுத்து வந்து புகழ் கிடைக்குதுங்க,
இப்போ கிடைச்ச புகழ் பெருகிக்கிட்டே போகுதுங்க. இவர் சாதாரணமாக சீட்டு கிடைச்சதே கஷ்டம் நினச்சா சீட்டு கிடச்சிருச்சுங்க. எம்எல்ஏவாகிறது ரொம்ப கஷ்டம் நினச்சா ஆகிட்டாருங்க. கடைசியில் மந்திரி பதவியும் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. எந்த வண்டியில் போனார்? 1ஆம் நம்பர் வண்டியில் போனார், சிவப்பு கலர் காரில் போனார். போயிட்டு வரும்பொழுதே அவருக்கு வந்து ஃபோனில் தகவல் வந்துச்சு, பதவியோடு திரும்பி வந்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி திடீர் லக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எண்கள்னு பார்க்கும்போது 1 சந்திர பகவானுடைய ஆதிக்கம்னு சொல்லக்கூடிய 2 மன சந்தோஷம், அமைதி, குடும்பத்தோட கோயிலுக்கு போனோம்ப்பா, நல்ல சாமியை பார்த்தோம், கல்யாண வீட்டுக்கு போனோம், ஃபங்க்ஷனுக்கு போனோம், சாப்பிட்டோம், எந்த சேதாரம் இல்லாமல் ராத்திரி 12 மணிக்கு தாங்க பிறப்பிட்டோம். விடிய வண்டியில் ஒரு பிரச்சனை இல்லைங்க, ஜம்முன்னு வந்து இறங்கினாங்க, ஒரு சொட்டு பாதிப்பு இல்லைங்க, வண்டிக்கும் சேதம் இல்லை, எங்களுக்கும் சேதம் இல்லைங்கிற அமைதியை கொடுக்கக்கூடிய எண்கள் 2. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வாகன யோகம் அமையக்கூடிய எண்கள் வந்து 1, 2, 3, 9 எல்லாம் சொல்லியிருக்கோம் சார். விடுபட்ட எண்களை அவங்க எப்படி எடுத்துக்கலாம்? அதில் வந்து வாகனம் வாங்கக்கூடாதா? விடுபட்ட எண்ணுங்கன்னா 5 நான் சொல்லலை. 5 வந்து புதன் பகவானுடைய அம்சம் ஏற்கனவே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னோம். பேசுகிற பேச்சு முடியாது. 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, 9:30 போயிருப்பீங்க, ஒரு 9 மணிக்கே வெளியே போயிடுவார். உங்களை அலைச்சல் திருச்சல் அலக்கழிப்பு, அதுலேயும் 5ஆம் நம்பர் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கடன் பட்டிருப்பாங்க. லோன் வாங்குறதுக்கு தான் அந்த வண்டி பயன்படும், கடன் போய் கட்டுறதுக்கு தான் பலன் தரும். அதனால் டாக்குமெண்ட் பிரச்சனை, சொத்து பிரச்சனைலாம் போய் பதிய போனீங்க, தீக்க போனீங்கன்னா முடியவே முடியாது. ஆக 5 என்பது தனுஷுக்கு ஆகாத ஒரு எண்ணாக வாகன விஷயத்தில் அமையுது. அப்புறம் சுக்கிர பகவானுடைய எண் லக்ஷ்மி இல்லையா, பண விரயம். வண்டி வாங்கினதுலேருந்து செலவு மேலே செலவுங்க. வண்டிக்கு செலவு பண்ண காசு இருந்தால் இன்னும் 2 வண்டி புதுசாக வாங்கியிருக்கலாமுங்க. 50 காசை தின்றுதுங்க இந்த வண்டி அப்படின்னு வண்டியை திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனாலும் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது 6வது எண். அது தனுஷுக்கு ஆறாத மனக்காயங்களை கொடுக்கக்கூடிய எண்ணுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் உடல் காயங்களையும் கொடுக்கக்கூடிய எண்ணாக அந்த 6வது எண் அமைஞ்சிருது. அது இவர்களுக்கு ஆகாது. அடுத்ததாக ராகு கேது பகவானுடைய ஆதிக்க எண்ணுன்னு சொல்கிறோம். 4 ராகு பகவான், 7 வந்து கேது பகவான். தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த 4வது எண் அனுகூலமாக அமையணும்னு சொன்னால், தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை திடீர்னு ஒரு இடத்துல தங்க போகிறாங்கன்னா 4ஆம் நம்பர் அமையும். என்னடா இது ரூம் நம்பர் 4 இருக்குது அப்படின்னு பார்த்தா, எல்லாமே அந்த ராகு பகவானுடைய தசா புத்தி காலங்கள் நடக்கும்போது அந்த 4வது எண் கொண்ட வாகனங்கள்லாம் இவங்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ அந்த 4வது எண்ணுங்கிறது சுற்றுல விடும், பயணங்களை கொடுக்கும். காலையில் ஒரு இடம், மத்தியானம் ஒரு இடம், சாயந்தரம் ஒரு இடம். ஆனால் அத்தனையிலையும் ஜெயிச்சுட்டு வரணும்னு சொன்னால் சுயஜாதத்தில் ராகு பகவானுடைய அனுகூலம் இருக்கணும். அது இருந்தால் 4வது எண்ணை பயன்படுத்தலாம். வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும். அந்த வண்டி வாங்கினோடனே வெளிநாடு வாய்ப்புகள், வெளி மாவட்ட வாய்ப்புகள்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். வேற்று மொழி பேசக்கூடிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும். புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் அவர்களுக்கு கிடைக்கும். தொழில்துறை வாய்ப்புகள் கிடைக்கும். 4 வெற்றியை கொடுக்கணும்னா ராகு பகவானுடைய அனுகூலங்கள் தனுசு ராசிக்கு இருக்கணும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாகனஸ்தானத்தில் ராகு பகவான் தனித்து இருக்கும்போது பழைய வாகனமாகவும், அதே நேரத்தில் குரு சம்பந்தங்கள் தொடர்பு பார்வை இருக்கும் பொழுது யோகமான அதிர்ஷ்டமான லக்ஸரி வெஹிக்கிள்ஸ், பிராண்டட் கார்ஸ், 1க்கு மேற்பட்ட வாகனங்கள் வீட்டில் நிற்கிதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை கரும்பாம்பு கேந்திர கோணம் அத்தளத்தோன் சுபரை கூட ஐயனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் குமரனுக்கு அனுதினமாம் சிவசிவா கிளறி யோகம் சொல்லுன்னு புலிப்பாணியா சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு வாகன யோகத்தை தனுஷுக்கு குரு ராகு தொடர்பு சேர்க்கை கண்டிப்பாக கொடுக்கும். தனுஷு ராசிக்காரங்க அந்த வாகன யோகம் கிடைக்கிறதுக்கு எந்த தெய்வத்தை சார் வழிபடணும்? நிச்சயமா நீங்கள் வாகனம் வாங்குறதுக்குன்னு சொல்கிறத விட யோகத்திற்குன்னு சொன்னீங்க. வாங்கினதற்கு நீங்கள் எப்போ போனாலும் போய் வாங்கிக்கலாம், காசு இருந்தால் வாங்கலாம்ல. யோகமாக அமையணும்னு சொன்னால் தெய்வ வழிபாடு வேணும் இல்லை, வாங்கினதுக்கப்புறம் வெற்றி இருக்கணும்ல. அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தான். ஆனால் அந்த குருவிற்கும் முதன்மையாக நம்ம யாரை கும்பிட்றோம்? விக்ன விநாயக பெருமானை கும்பிட்றோம். அப்போ தனுசு ராசிக்காரங்க வியாழக்கிழமை ஆச்சுனாலே காலையில் எந்திரிச்சு நல்லா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு 9 கூடிய பாக்யாதிபதி தரிசனம் பண்ணிட்டு, அவங்க அம்மா சந்திர பகவான் அவங்க தான் ராசி மேலே வந்து உட்காந்துருக்குறாங்க, அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு 3 சூடத்தை பொருத்தி ஒரு 9 சுற்று சுற்றி 3 தோப்பு கரணம் போட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வண்டி வாங்க போகிறேன்னு குலதெய்வத்தை நினச்சி போகும்போதே காணிக்கை எடுத்து வச்சுட்டு போனால் கண்டிப்பாக வண்டி அமையுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தனுசு ராசிக்காரங்க குலதெய்வ கோயில் போயிட்டு பிள்ளையாரையும் கும்பிட்டு அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க சார். புது வண்டி எடுத்துட்டாங்க. வண்டியில் என்ன வைக்கணும்? வண்டியில் ஆர்சி புக்கு பெட்ரோல்லாம் பத்திரமா வைக்கணுங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஒரு பயணத்துக்கு கிளம்புறாங்கன்னா அப்போ தான் பெட்ரோல் பங்கு லீவும்பாங்க. இவர்களுடைய வாகனம் என்பது அதிகமாக சுற்றுறதுனால எப்போயுமே அந்த ட்ரை கண்டிஷனில் வைக்கவே கூடாது. ஏன்னா பெட்ரோலுக்கும் சனி பகவானுடைய அந்த தன்மைக்கும் சம்பந்தம் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2 கூடைய தனாதிபதியாக சனி பகவான் வர்றதுனால வண்டியை சார்ஜ் போட்டு ஊதி ஓட்டுறது, ஆட்டோவில் போய் வாங்கிட்டு வந்து பெட்ரோலை ஊற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் வாகன விஷயத்தில் தரித்திரம் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அப்போ நாங்கள் வந்து பேட்டரி கார் வச்சுருக்கோம்ல, எங்களுக்கு என்ன கிரகம்யா அப்படின்னா பேட்டரியை சார்ஜ் போட்டு பத்திரமா வச்சுருக்கணும். அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் எரிபொருள் விஷயத்தில் கஞ்சத்தனம் பிடிக்காமல் குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 டேங்குக்கு மேலேயாவது மெயின்டைன் பண்ணால் உண்மையிலே அதுக்கு சம்பந்தம் உண்டுங்க. தனுசு ராசிக்கு தனாதிபதி சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொன்னால் எரிபொருளை நீங்கள் சிக்கனமாகவும் நிறைவாகவும் பயன்படுத்தணும். அடுத்து
ஆன்மீக விஷயங்களை வைக்கணும்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குரு பகவானை வழிபாடு செய்யும் பொழுதே தனுசு ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்னா, நல்ல ஒரு வண்டி வாங்கின அந்த நாள் வந்து ஒரு பௌர்ணமியாக நல்ல வியாழக்கிழமையாக நம்ம சொன்ன மாதிரி நல்லா அவர்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய கிழமையில் போய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த சுவாமிக்கு காப்பு கட்டுவாங்கல்ல, இந்த தீச்சட்டி அக்னி சட்டிலாம் எடுக்கும்போது பார்த்தீங்களா, பூக்குழி இறங்கும்போது பார்த்துருக்கிறீங்களா, அந்த விரதம் இருக்கும்போது பார்க்குறீங்களா, அது மாதிரி நல்ல ஒரு காட்டனில் ஒரு வெள்ளை துணி வாங்கி அதை நல்லா மஞ்சளில் நனைச்சு சந்தனமும் குங்குமமும் தொட்டு வைத்து குலதெய்வ கோவிலை மனதில் நினைத்து 1 ரூபாய் நாணயத்தை உள்ளே வைத்து மஞ்சள் கலந்த அச்சதையை, நம்ம அச்சதை போடுறோம்ல, அந்த அச்சதையை உள்ளே வச்சு ரோஜா இதழ்கள் தனுசு ராசிக்கு பன்னீரில் தொட்டு அந்த துணியில் நனைத்து சுற்றி வண்டியில் வச்சா லக்ஷ்மி வந்து உட்காரதா இல்லையான்னு பாருங்க. ஆகாத கல்யாணங்கள் கூட நடக்கும், வாங்காத சொத்துக்கள் கூட வாங்கி முடிப்பீர்கள், தீராத கடன் கூட தீரும். இதெல்லாம் வச்சுட்டு தீரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முறையாக வழிபடலன்னு தான் அர்த்தமே தவிர, நம்பிக்கையோடு செய்தால் குருவோட அருள் கண்டிப்பாக அந்த வாகனத்தை பயன்படுத்தும் போதே உங்களுக்கு யோகமாக அமையுங்க. தனுசு ராசிக்காரங்க எந்த பொருளை வாகனத்தில் வைக்கவே கூடாது சார்? வைக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் காய்ந்த மலர் மாலைகள். சுவாமி கோயிலுக்கு போவாங்க, நிறையா கோயிலுக்கு போவாங்க, காலையில் ஒரு கோயில், மத்தியானம் கோயில், எல்லா கோயில் விபூதி வாங்கிட்டு வந்துடுவாங்க, கடைசியில் பிஸியில் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. பூக்கள், சுவாமி மாலைக்கு போட்ட பூக்களை வந்து வண்டியில் வச்சுருப்பாங்க, அதை அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி உலர்ந்த காய்ந்த பூக்களை வண்டிக்குள்ள தனுசு ராசிக்காரர்கள் வைக்கவே கூடாது. தனுசு என்பது குரு பகவானுடைய அனுகூலத்தை கொடுக்குறனால சில்லறை நாணயங்களை வண்டிக்குள்ளே வச்சுட்டு அங்கே காலில் மிதிக்கிற மாதிரி தெரியாமல் 1 ரூபா 2 ரூபா விழுந்திருக்கும், அதை கவனிக்க மாட்டாங்க, அப்படியே மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது லக்ஷ்மியினுடைய அனுகூலத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குறைக்கும். வாட்டர் பாட்டில், தண்ணீர் பாட்டில் வைக்கலாம், ஆனால் அளவு கடந்த மாதிரி எம்டி பாட்டிலெல்லாம் பின்னாடி போட்டு வச்சிருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகாது. தனுசு ராசிக்காரர்கள் சுற்றுலா பிரியர்கள் என்பதனால இந்த துணிமணிகளை எடுத்துகிட்டு போகும்போது அது அப்படியே துவைக்காத துணிகளை எல்லாம் வண்டிக்குள்ள டயரு கடியில் பத்திரமா வச்சிருந்து அடுத்த போகி வரையும் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் வாகன விஷயத்தில் செய்யவே கூடாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6க்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வரதுனால, சுக்கிரன் என்பது கண்ணாடியை குறிப்பதனால உடைந்த கண்ணாடியோடு வாகனத்தை ஓட்டக்கூடாது. இண்டிகேட்டரில் 1 லைட் எரியுது, இன்னொரு பக்கம் கையை மட்டும் காட்டிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேங்கிற வேலையை தனுசு ராசிக்காரர்கள் செய்யவே கூடாது. வெளிச்சம் என்பது சூரியனுடைய அம்சம். தனுசு ராசிக்காரர்களுடைய வாகனத்தில் எல்லா பல்புமே கண்டிப்பாக எரியணுங்க, வெளிச்சத்தோடு இருக்கணுங்க. ஒரு சைடு இண்டிகேட்டர் இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம், நீங்கள் ஓட்டவே கூடாதுங்க. வயரிங் வேலையை கரெக்டாக பார்த்துடணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தேடி வந்து வயரை எலி கடிக்கும், அதனால் வண்டிக்குள்ளே கொஞ்சமாவது எலி கடிக்காத அளவுக்கு சில விஷயங்களை பண்ணி வச்சுக்கணும், இது முக்கியம். ஆக தனுசை பொறுத்தவரை வாகன விஷயத்தில் நிறைய ஆன்மீகமான விஷயங்களையும் வைக்கக்கூடாத பொருள்கள் அப்படிங்கிறதுல உடைந்த கண்ணாடி பொருள்கள், 2 கூலிங் கிளாஸ் வாங்குறது, 2மே வண்டிக்குள்ளே வச்சுட்டு மறந்துட்டு ரோட்டில் போய் இன்னொன்று வாங்குறது, இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் செய்யவே கூடாது. தனுசு ராசிக்காரங்க தன்னோட புது வண்டி வாகனம் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க முதல்ல தினமும் எந்த பாடலை கேட்டு அந்த வண்டி எடுக்கணும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்களுடைய வாகனத்தில் கண்டிப்பாக இளையராஜா சாருடைய எல்லா சாங்ஸும் கண்டிப்பாக கேட்பாங்கங்க, அது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பயணம் என்பது ரொம்ப பிடித்த ஒன்று. அந்த பயணத்தில் அவங்க அந்த பாட்டு கேட்டு கேட்டு பழகியிருப்பாங்க. ஆனால் ஆன்மீக பயணத்தோடு ஒரு விஷயத்தை தொட்டால் போயிட்டு வர காரியம் ஜெயிச்சுட்டு வரும்ல, தடை இல்லாமல் திருமணம்ல அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்காரர்கள் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறனால தட்சிணாமூர்த்தியினுடைய அற்புதமான அவருடைய பாடலை கேட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி பயணத்தை தொடங்கலாம். நிச்சயமாக நம்ம சொன்ன எல்லா தகவல்களுமே கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாகன யோகத்தில் இந்த 4 நட்சத்திரங்களை வந்து எடுக்கணும், எந்த நிறங்கள் அமையணும், வாகனத்துடைய எண், அந்த கூட்டு எண் எப்படி இருக்கணும், அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசுவோன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வ வழிபாடு, ஏன்னா அவங்களுக்கு குரு உகந்ததுனால இருக்கிறனால எந்தெந்த வழிபாடெல்லாம் அவங்க மேற்கொள்ளணும், வாகனத்தில் எதை வைக்கணும் வைக்கக்கூடாதுன்ற வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம் சார். அடுத்த பகுதியில் வேறொரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.